முருகனை நம்பினா உனக்கு வீடு கேரண்டி, உனக்குன்னு ஒரு சொந்த இடம் கேரண்டி. நீ வந்து ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு வீடு கேட்கறேன்னு வச்சுக்கோங்களேன், 5000 ஸ்கொயர் ஃபீட்ல நீ வீடு கட்டுவ. அது எதனாலனா முருக வழிபாடுனால. இந்த முருகரை எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு கேட்டாமா, வந்து வாழ வச்சிருக்கா முருகன், அதனால நான் கும்பிட மாட்டேன் ஏன்னா என்ன அர்த்தம்? சரி, அவங்களோட மன கஷ்டப்பு அது ஓகே. பொதுவா வந்து பாருங்கம்மா, முருகனை கும்பிடுறது அப்படின்னா செவ்வாய்க்கிழமை உசிதமான நாள்மா முருகனை கும்பிடுறதுக்கு. முடியும் அப்படின்னா செவ்வாய் ஓரை கும்பிடலாம், அவ்வளோலாம் முடியலைங்க, நாங்க வேலைக்கு போறோம், ஆல்ரெடி கடன்னால நாங்க நொந்து நூலா ஆயிருக்கோம் அப்படின்றவங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்னாமா, டெய்லியே பக்கத்துல இருக்க முருகர் கோயிலுக்கு போகணும், 21 முறை முருகரை சுத்திட்டு வரணும். இது ஒண்ணு. ரெண்டாவது என்ன பண்ணணும்னா, செவ்வாய்க்கிழமை தோறும் போகணும், செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு ஒரு நெய் விளக்கு ஏத்திடணும். அங்கேயே விக்கிறாங்கம்மா இப்பெல்லாம் கோயிலே நெய் விளக்கு வைக்கிறாங்க. நெய் விளக்கு ஏத்திட்டு முருகனை 21 முறை சுத்தி வந்துடணும்.